உனக்கு ஒன்று சொல்றேன், எவ்வளவு வாய்ச்சவடால பேசினாலும் பேசுவேன். ஆணுக்கு பெண் சமம் ஆக முடியாது. ஆணுக்கு பெண் சரிசமன்னு வந்துருச்சு. வாயில பேசலாம், சரி, வாழ்க்கைக்கு ஆகாது. எப்படி சொல்றீங்க? பொம்பளை ஆம்பளைக்கு சமமா வரவே முடியாது. என்ன பண்ணணும்? நான் பெண்களை மதிக்கிறேன், பெண்கள் முன்னேற்றத்துக்கு நான் பாராட்டுறேன். சரி, இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் பெண் போயிட்டா, நல்லா சந்தோஷப்படுறேன். விண்வெளியிலேயே போய் இறங்கினாலும் பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கி தான் போகும். அப்படி கிடையாது. ஏன்? இங்க பாருங்க, நீங்க மத்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அதை செய்யக்கூடிய தில்லு, திறமை, பொறுமை, திட்டம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. மாட்டிக்கிருவேன்? மாட்டேன். நான் செய்யறத நீ செய்யணும்னு நினைச்சேன்னா மாட்டிக்கிருவேன். செய்வையா? அப்படியா? செய்வேன். நெசமா? நெசமா. மாத்தி பேச மாட்டேன். ரைட். சரி, நான் நினைச்சேன்னா இந்த மேடையில இந்த பேண்டையும் டிஷர்ட்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு, சரி, ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உன்னால முடியும். உனக்கு 15 ரவுண்டு தள்ளுபடி. சரி, 15 ரவுண்டு அடி. சரி, நீ அடிச்சு கோமணத்தோட அடிச்சிட்டு வா. என்ன சொன்னாலும் கேட்கறேன். அடையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு. நீ என்ன பேண்ட் சட்டை அவுத்து போட்டுட்டு ஒத்த கோமணத்தோட வருவேங்கிற? நான் ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா ஆம்பளை குண்டியா இந்த கோயில 300 ரவுண்ட் அடிப்பேன். தங்க புண்ணியவதி எங்க இருந்தவளா? ஆக இந்த ஊரை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வேற வழியே இல்ல, பண்ணிட்டு தான் விட போகுது. நீ முட்டை குண்டியா 100 ரவுண்ட்ல அடிக்க முடியாது. முதல் ரவுண்ட்லயே உன்னை அழகா கொண்டு வருவாங்க. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். வரவரை வாழ வைக்கும் சங்கம் என் சங்கம். தாராள மனசு. நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு இறங்கிருப்ப உள்ள இருக்க. இந்த வார் பொம்பளை அப்படி பேசாத. பேசுவேன். நல்லா தெரிஞ்சுக்க. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். ஏன் குட்டிச்சவரை தாண்டுறீங்க? பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளன்னா. அப்பா இதை மட்டும் எனக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க. நீங்க கோடிங்கிறது எதுன்னா புது துணி. சரி, அதுதான் கோடி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். ஒரு செலவு பண்ணியாச்சுன்னா அப்புறம் பழைய துணியா. குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்க வரைக்கும். ஒத்த புள்ள பெத்தாச்சுன்னா உனக்கு கிளட்ட முடியும் மூலையில தள்ளி போடுவாங்க. ஆமா, நீங்க மட்டும் அப்படியே கூடு குமரனா இருப்பீங்க. நீங்க கிளட்டு முண்டம் தான். 80 வயசுலயே நரச்ச மேசியை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. 80 வயசுல பொம்பளை கிடையாது. எப்படி சொல்றீங்க? 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்றேன். சரி, யார் வயசுக்கு? ஆண்கள் வயசுக்கு தான். தெரியுதா? நீ சப்ஸ்டிட்யூட் தான். உனக்கு எத்தனை வயசா இருந்தாலும் கூட கொண்டு உட்கார வச்சிருப்பே தவிர வயசு கணக்கு ஆம்பளைக்கு தான். பொம்பளை இல்லாம நீ ஆம்பளைக்குள்ளே தாலியை கட்டிட்டு உட்கார வேண்டியதானே? யாருக்கு மரியாதைன்னு பாக்கறேன்? யாரு உங்களுக்கு? ஏங்க வயசு விஷயத்துல மரியாதை இல்ல. எவன் ஒருத்தன் கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளை. அது வெங்காயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த புருஷனுக்கு கட்டுப்பட்டு எவன் நடக்கிறாளோ அவன் தான் பொம்பளை. ஆமா, நீங்க 1000 பொண்டாட்டிய வச்சுக்குவ, போய் டாஸ்மார்க்ல கடப்ப, இவ்வளவு ஆன்ஸ போடுவ, இவ்வளவு பாண்ட்ராக்க போடுவ. வாங்க, நீங்க தான் என் உத்தம புருஷன் அப்படின்னு உங்க காலை தொட்டு கும்பிடுவாங்களே. கல்லானாலும் கனவேன், புல்லானாலும் புருஷன் நடக்கணும், அவதான் பொம்பளை. அப்படி இல்ல, அது அந்த காலம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்ப கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் போயா சொல்லி தொலைச்சு போடாதடி. எந்த நேரம் என்ன சொல்ல வேண்டிய தெரியல. உனக்கு ஒன்று சொல்லேன், இவ்வளவு வாய் பேசல. பேசுவேன். உனக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியுமா? யாரை பத்தியா கேட்டியா? பண்பாடு தெரியுமா? பண்பாடு உள்ள பொன் பெண் நான் தான். ஆமா, கேட்டா கரெக்டா சொல்லுவியா? சரியா சொல்லுவேன். மாத்த மாட்டியா? வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். ஏடி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்ற. அப்புறம் என்ன பண்ணோம்? வந்துட்டியா? வந்ததா வந்ததானே சொல்ல முடியும். உங்க பேச்சுக்காக வயசுக்கு வந்து ஐச்சி என்ன அப்படி கேட்கற அப்படின்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் எப்பயோ உதுத்தாச்சு பேசிய. அப்பா வயசுக்கு வந்துட்டேன். அம்மா வந்துட்டு குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? அப்பயே செய்வாங்க. குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு கேட்டேன். ஓஹோ, முகர கட்டி பாரு. நீ எதுக்கோ தெரிஞ்சு கலருவா. சரி சரி சரி. உள்ள விட்டாங்களா? நல்லா இருந்துச்சு. சரி, ஜாமான் போட்டாங்களா? என்ன போட்டாங்க ஜாமான்? அதான் இரும்பு 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 இரும்பு. அதெல்லாம் இல்ல, குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவாங்க. அது என்னது? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா போடுவாங்களா? போட்டாங்க. இது ஏன் போடுறா சொல்லு. அது பெரிய விஷயமாக்கும். இத்தனோண்டு புள்ளைய கூப்பிட்டு போட்டா கூட சொல்லும். நீ சொல்லு. நீ சொல்லுமா? அந்த விளக்கமாறு எதுக்கு தெரியுமா போடுறாங்க? உலக்க, விளக்கமாறு, கருக்கருவா எதுக்கு போடுறாங்க? உலக்க முதல்ல அது வந்து பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் அந்த உலக்கைய தாண்டி வரணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அது தெரியுது. அது ஏன் தாண்டி வரணும்? அது ஏன் தாண்டி வரணும்னா, அந்த 16 வயசு பிள்ளைங்க, கன்னி பிள்ளைங்களா, பேய் பிசாசு அண்டிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலக்கையிலேயே பேய நடு மண்டையில போடுவேன். சபாசி அதான் பெண்மணி. உங்களுக்கு கூட பெருசா இருக்கு. பேய கண்ணுல பார்த்து உலக்க எடுத்து அடிப்பாளாம். அது பேய் வாங்கிட்டு போமாக்கு. அத மீறி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விளக்க மாத்த எடுத்து காமிச்சோம்னா சீ
நம்மள விளக்கமாற காமிக்கிறாளே இவன் முகரையிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு பேய் ஓடி போயிரும். பைத்தியா பேயின்னு ஒன்று இருக்காருன்னே தெரியல. அது இவங்கிட்ட உலக்கையில் அடிவாங்கதான் விளக்கமா கண்டு ஓடுதான். அதுவெல்லாம் கிடையாது. அது போடுறது பெரிய பண்பாடு கலாச்சாரத்தை காட்டுறது தான். போயா கண்ணி தீட்டுன்னா கண்ணே போயிருங்கிறாங்க. பேய் போகாதா? கண்ணி தீட்டும் இல்ல. நான் சொல்றேன் சும்மா கேளு. முதல்ல தீட்டுன்னா என்ன? தீட்டுன்னாவா? ஏன் ஒரு மாசம் உங்களை ஒதுக்குறாங்க? ஆமா, அப்புறம் உங்களை தொட்டா நாங்க செத்தா போயிருவோம். தொடக்கூடாது. அந்நிய ஆனவன் கை மேல படவே கூடாது. பைத்தியம் தீட்டுன்னா என்ன? தீட்டுன்னா அந்த 30 நாளைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஒதுங்கி உட்காருது இல்லையா? அது தெரியுது. அதுக்கு தீட்டா? அப்புறம் அதுக்கு பேர் தான் தீட்டு. ஏன் தொட்டா எதுவும் கண்ணு தனியா போயிருமா? ஆமாயா, வயசு பொண்ணு இல்ல. பைத்தியம் தீட்டுன்னு சொன்னது அது உங்களுக்கு அல்ல. வேற யாருக்கு? அதை தெரிஞ்சுக்க. வேற யாருக்குங்க? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கட்டிக்க போறான்ல. ஆமா, மரமாப்ல அத்தமே மாமி மகன் இருப்பான்ல, அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. என்ன பண்ணும் அவங்க? டேய் உங்க அக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா. கேட்டுக்கடா டேய் சுதன். மர்மவன் உங்க அக்கா மக சடங்காயிட்டா, நீ தீட்டு. நீ தீட்டு. தீட்டு. ஓ, உங்க அத்தா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா, நீ தீட்டு. அது தீட்டு என்ன புண்ணியம்? தீட்டுனா உன் புத்தியை தீட்டு. எப்படி அவளை வச்சு குடுத்தனம் பண்ண போற, எப்படி காசு பணம் சேர்க்க போற, எப்படி நகை நட்டு சேர்க்க போற, அவனுக்கு சொன்ன வார்த்தை தான். சரி, இந்த உலக்க முதல்ல ஏன் போடுறான்னா, நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அவர் தாண்டணும். தாண்டனே நானு இங்க தாண்டு அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. எங்க கிடக்கு? கிடக்குற மாதிரி இருடி கிடக்கா. அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். எப்படி பாரு, முரட்டு உலக்கா பாக்குது. அப்படி பார்க்கும்போது உன் மனசு நினைக்கிறோம், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். அப்பவே வா. அதல்ல, உலக்க முடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு நமக்கு வந்து. அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கைய மாத்தி உலக்கைய தான் கைய மாத்தி குத்தும். அப்படி உலக்க முடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. ஓஹோ, விளக்கமாறு போடுறானே அது எதுக்கு? எதுக்குங்க? பேய் அடிக்க இல்லையா? அதல்ல, இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உன்னை விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. உலக்கையும் அந்த மாதிரி இருக்கணும்ல. கற்கர்வா போடுறானே அது ஏன்? பதில் கொடுத்து மாட்டிக்கிறது. பதில் பேசக்கூடாது. கற்கர்வா எதுக்கு தெரியுமா? அது இரும்பு. இரும்பு தாடி மரக்கட்டையா? அப்புறம் ஐயோ பைத்தியம், கற்கருவா ஏன் போடுறதுன்னா, இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய பார்த்தீங்கன்னா உன் புருஷ உடனே கற்கருவால குறைன்னு அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கற்கருவா. அந்த கருத்தருவால அறுத்துறதுக்கு முதல்ல உங்களுக்கு அறுக்கணும். சின்ன பய உள்ள எடியா கைய மேல கைய வச்சு பேசினா மரியாதையை கெடுத்து விடுவேன். பேச்சா இருக்கல மேல கைய வைப்பேங்கிற. இனிமே அப்படித்தானா? என்னமா பூஜை பண்ணிக்கிட்டே ஒண்ணு தொடக்கூடாதா? எதுக்கு தொடற? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம இருந்தா வேற பிள்ளைய போட்டுட்டு அமுக்கிட்டு ஏன் பேரை போட்டுட்டு உருட்டிக்கிட்டு யார போட்டு அமுக்கினாலும் எனக்கு உன்னை அமுக்கிற மாதிரி. யூடியூப் சேனல் ஜூம் ஜூம் ஜூம். ஆமா, இங்க நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? வியாபாரம். கமெண்ட் டெல் மீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 16 வயசுல வளர்ச்சி நின்னவ. 7 7 7 7 7 7 7 7 7 அரிகரன் 7 புடிச்சா 7 உட்கார்ந்து 7 படுத்து 7 சாட்சி 7 உட்கார்ந்து 7 இனிமே 7 ஏழா ஏறா. ஐயோ, நான் ரூப்பல்ல லூ போட்டேன். லூ போட்டியா? நீ ஏன் போடுற அத? இனிமே போட்டா என்ன போடாட்டி என்ன? ரைட். இளநீ யாழ்ப்பாணமா பொள்ளாச்சியா? இல்லங்க, அது மழை பெஞ்சா கரைஞ்சிரும், வெயில் அடிச்சா வெம்பிரும். அதனால துணியை போட்டு மூடி வச்சிருக்கேன். இளநீ மழை பெஞ்சா கரைஞ்சிருமா? எந்த காலத்துலடா இளநீ கரைஞ்சிரு? அப்படிலாம் வந்துரும். இளநீ விக்காத அம்மா வாயில என்ன பண்ணாலும் வாசிட்டு இருக்கிற. அம்மா வாசிக்கு தான் வந்திருக்கியா? அதுக்கு நீ என்ன பண்ணாலும் வாசிப்பியா? அவர் என்ன பண்றாரு? நீ எனக்கு தம்பி வேணும், நம்ம 2 பேர் அம்மாவை கேவலப்படுத்துறோம். உம்மான்னு இல்ல, இளநீ விக்காத அம்மா அப்படி சொல்ல. நீங்க ஓ இளநீ தெரியா சும்மா அம்மா ஓ இளநீ தெரியா சும்மா. நல்லா 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 எங்களுக்கு தெரியல.
கடைசி வரைக்கும் நான் தான் தாங்கி பிடிக்கணுமா? வரட்டா. என்னாச்சு? நல்லா தானே போடுச்சு. அந்த ஆளு இங்க வாய வச்சிட்டாருங்க. குனிஞ்சு உன் முகத்தை பார்த்தேன். ஏயா முகத்துக்கு இதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா? உன் முகரைய பாரு. போடு போடு. விஜி. என்னங்க விஜி? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நான் அந்த மாதிரி லேடிஸ்ட பேசுறதில்ல. சரி, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ எனக்கு மட்டும் நான் பல தடவையாது சர்வீஸாக இருக்கும். முகரைய பாரு. கூப்பிடாதீங்க. நான் உன்னை மனசார விரும்புகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? விரும்புகிறேன். எப்படி அடிக்க தெரியுமா? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளில் நான் என் காதலுக்கு தரும் காணிக்கை நினைப்பதில்லை கண்ணா. தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாடு. கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன மௌனம் என்ன மாளிகைதான் கண்ணே. பழக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கைதான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். உன்னையில்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உயிர் போனாலும் தரமாட்டி. மயக்கம் என்ன மௌனம் என்ன மணியாழிகைதான் கண்ணே. பழக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்பு காணிக்கைதான் கண்ணே. உன் மனசுக்குள்ள எதுவும் ஆசை இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிரு. இப்பவே சொல்லிடுவா. அப்புறம் சொல்லலேன்னு வருத்தப்படக்கூடாது. ஆமாங்க, அப்ப சொல்லிடுவா. என்னோட மனசு இன்னைக்கு அப்படி இருக்கு. வெளியில சொல்ல முடியாத இன்பமா இருக்கு. எல்லாமே அமைஞ்சிருக்கு பாருங்க. இன்பமே
சர்க்கரை தந்ததோ தேன்மழை சிந்ததோ தேன்மழை சிந்தவா சாகச நாடகம் இங்கே உந்தன் பேர் பெண்மையோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவிரலோரின் காலே காதல் பூமுகம் நாளே உந்தன் பேர் பெண்மையோ மல்லிகை தொட்டனோ வெண்பனி கூட்டனோ கைவிரோடியின் காணே காதல் பூமுகம் நாடே உந்தன் பேர் பெண்மையோ நான் சொல்லும்